வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். நான் இந்த யோகாம்பாள் சுந்தர் உங்கள் அபிமான அப்படின்னு சொல்கிறதுக்கே இந்த நிமிஷத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு எத்தனை பேர் அபிமானத்தோட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த நிமிஷத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை விட முதல்ல என்னை படைத்த என்னோட அன்னை காமாட்சிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த தருணம் நிஜமாலுமே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான தருணம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு இனிப்பு பண்ணு காமிச்சு இதுலேருந்தே நம்மளோட ஒரு பாண்டிங் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கலாமேன்னு தான் நான் இந்த நிமிஷத்தில் இன்றைக்கி ரசகுல்லா பண்ணலான்னு நினச்சிட்டுருக்கேன். அது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 லிட்டர் மில்க்கு. என்ன மில்க் கேட்டேன்னா ஃபுல் க்ரீம் மில்க். ரசகுல்லா வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்கில் தான் அது பண்ண முடியும். இல்லைன்னா இந்த 4.5% பால் அந்த மாதிரி இருக்கிறதாவது பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதில் அந்த ஃபேட்டோட ஜாஸ்தி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பன்னீரோட குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி பன்னீர் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பன்னீர் பண்ணுறதும். பாலக் பன்னீருக்கு, பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் நீங்கள் வீட்லேயே பன்னீர் பண்ணுறீங்கனாலும் இதே தான் வழி. இப்போ நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். ரசமலாய்க்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். பட் அந்த இதை பேட்டிஸ் ரவுண்டாக ஃப்ளாட்டாக பண்ணுவோம். இது குண்டாக ரவுண்டாக இருக்கும். மெதுவாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். பால் காயட்டும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சு திருப்பி எல்லோரும் பண்ணி பார்த்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் அது கரெக்டாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது பால் காயட்டும். இந்த ஃபுல் க்ரீம் மில்க் பொங்கி வந்ததும் அடுப்பை அணைச்சிடணும். அதுக்கப்புறம் அது கொதிக்கிறதையே எலுமிச்சம்பழம் ஜூஸ் விடக்கூடாது. அடுப்பை அணைச்சிட்டும் அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் ஜூஸை விட்டு கலந்துட்டே இருந்தோன்னா அதாவே திரிஞ்சு போயிடும். இப்போது பொங்க போகிறது. அடுப்பை அணைச்சிடுறேன். இது எவ்வளோன்னா 1.5 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுண்டா போகும். அடுப்பு அணைச்சாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணுறேன். எப்படி நமக்கு போரும் அப்படின்னு தெரியும்னு கேட்டேன்னா பால் இது மாதிரி திரியாகி தண்ணியாகிடும் அடியில். தெரியுதா? நமக்கு இந்த பன்னீரெல்லாம் கிடச்சிட்டு இந்த தண்ணி தனியாக வந்துடுது. ஆல்மோஸ்ட் இந்த 1.5 பழம் அதுக்கு சரியாக இருந்தது. இது கீழே இருக்கிற இந்த வாட்டர் வே வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சாதாரண வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இந்த வே வாட்டரை நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பியும் இது பாருங்க, இந்த இதுலேயே வச்சுருக்கேன். ஏன்னா அதில் நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த புளிப்பு போகணும். அதுக்கோசரம் இது கொஞ்சம் கோல்டு வாட்டர்.
இது கொஞ்சம் இருக்கட்டும். இது ஒன்றும் யூஸ் இல்லை, இதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இது 1/2 கிலோ கிட்ட சர்க்கரை வேணும். நாலு கப் தண்ணி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு பைண்டிங்க்கோசரம் மைதா மாவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன்னா போதும். ஆனால் இது வந்து அப்படி பிசையணும், தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தேய்க்கணும். அது உங்களுக்கே தெரியும். அப்படி இப்படி உதிராக இருக்குது இல்லையா, அப்படியே சேர்ந்தா மாதிரி வந்துடும். அது நம்ம இனிஷியலி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த க்ரம்பிள்டாக இருந்தது. இப்போ எப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு பாருங்க. அது கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே பிசைஞ்சிருக்கேன் நான். இப்போ தான் உருட்ட ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ், இது மாதிரி 2 கல்கண்டு மட்டும் உள்ள வைங்க. இதுவும் ஒரு கிராக் இல்லாத உருட்டி வச்சுக்கணும். என்னடா இவ்வளோ சின்னதாக உருட்டி வச்சுருக்காளேன்னு பார்க்காதீங்க, இது அப்படியே அவ்வளோ பெருசு பெருசாக உப்பிடும். 2 தான் வைக்கிறேன். இது எதுக்குன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள எல்லாமும் நல்லா அந்த சுகரோட இது நம்ம ஜீராவில் போடுறதே கொதிக்கிறதே கரைஞ்சி உள்ள எல்லாமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கோசரம். அது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா தலைக்க ஆரம்பிச்சுட்டு இதை அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒன்றொன்னா தான் ட்ராப் பண்ணணும். அப்படியே ட்ராப் பண்ணிடக்கூடாது. இப்போ கொதிக்கிற இதில் ஒன்றொன்னா ட்ராப் பண்ணலாம். எல்லாத்தையும் ட்ராப் பண்ணியாச்சு. அடுப்பு பெருசாகவே இருக்கட்டும். ஏதான ஒரு மூடி போட்டு மூடணும். ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணல, வெயிட்டும் போடல. பார்த்தேன்னா இப்படி பண்ணால் தான் க்ளோஸ். நான் அப்படியே எடுக்கிற மாதிரி இப்படி தான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அடிகனமான பாத்திரம் இருந்து அதுக்கு ஒரு மூடி இருந்ததுனாலே போதும். அதில் இந்த மாதிரி சர்க்கரையை பாக வச்சுட்டு ரசகுல்லாவை போட்டு கொதிக்க விட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்டியால் டர்ன் பண்ணி விடுவோம். அது இதால் குழிக்கரண்டியாலெல்லாம் கலரிடக்கூடாது. ஜஸ்ட் அது மேலே இப்படி பண்ணினாலே அது டர்ன் ஆகிக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 20 நிமிஷம் கிட்ட இதை நம்ம கொதிக்க விட்டு தான் இறக்கணும். அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி பார்க்கலாம். தெரியுதா? ஜஸ்ட் இப்படி பண்ணுங்க, அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். அதை பிடிச்சி அமுத்தி இப்படிலாம் பண்ணி எடுத்தேன்னா உடஞ்சி போயிடும். ஸோ ஜஸ்ட்டு மேலே இப்படி தடவினா மாதிரி பண்ணேன்னா டர்ன் ஆகிக்கும். அதுவே நம்ம போட்டது ஒரு சைஸு, அது இருக்கிறது ஒரு சைஸ் பாருங்கள். நான் ஒரு 5 மினிட்ஸில் தான் இதை திறந்துருக்கேன். இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம், கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கிட்ட இது கொதிக்கணும். திருப்பி இதை மூடிடுறேன். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டோம். ஒரு 1/2 மணி ஆறிடுத்து. ஆறுனப்புறமா தான் நீங்கள் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைன்னா உடஞ்சி போயிடுவது.
இந்த 1 lakh சப்ஸ்கிரைபருக்கோசரம் நம்ம பண்ணின இந்த ரசகுல்லா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுனால தான் இது மேலே மேலே இன்னும் வளரணும். 1 lakh தாண்டி நான் நிறைய பேர் போகணும்னு நீங்கள் எல்லோரும் எனக்கு வாழ்த்து சொல்லணும். அம்பாள் அனுகிரகத்தில் நான் இது மேலே நடக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.